நாம இன்னைக்கு புதுசா கத்துக்குவோம். வாவ், நம்ம ஏதோ புது ஸ்கூலுக்கு போறோமா பாஸ்? அதாவது ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டா, பாட்டில் எடுத்துட்டு, ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா? நோ 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 நோ, ஸ்கூலுக்கு போக மாட்டோம். என்னது நீ இல்ல? ஆனா என்ன கத்துக்கணும்? இதுதான் சிறப்பு ஸ்கூட்டர், மின்சாரத்தால இயங்குது. நாம இந்த பூமியில நம்மளுடைய சக்திய குறைவா பயன்படுத்தணும். மனிதர்கள் பயன்படுத்துறத கத்துக்குங்க. ஆமா, நாம இத ஓட்ட கத்துக்குவோம், அதுவும் எந்த மாயாஜாலம் இல்லாம. இவ்வளவுதான் வேலையா? இது எனக்கு ரொம்ப ரொம்ப எளிதான வேலை பாஸ். இப்ப நான் ஓட்டி காமிக்கிறேன். பாஸ், இது என்ன டிஃபெக்டிவ் பீஸா? அட பக்கேலா, டிஃபெக்டிவ் நீதான். வா, நான் காமிக்கிறேன். பாஸ் பாருங்க பாருங்க, சிசி நல்லா சுத்தி 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 சுத்தியே நல்லா விழுகிற குண்டப்பா. விடுப்பா விடு, ஒன்னால இதுல ஆகவே ஆகாது. நான் முன்னாடியே சொன்னேன், இத கத்துக்கணும். அதுக்கு பிறகு நீங்க 2 பேரும் ரேஸ் வைங்க, சரியா? யார் அந்த ரேஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் மிகச்சிறந்த பரிசு. வாங்க சார் வாங்க, என்னுடைய பேரு சோக்கா சிங். அதிரடியா விளையாடுவோம், ஊரை சுத்தி காமிப்போம். பூக்கடை சமர்த்தி விகார் அந்த இடத்துக்கு போகணும். அட பூக்கடை எங்க விடாலும் போகட்டும் சார். சொல்லுங்க, நீங்க எங்க போகணும்? என் பேரு தான் பூக்கடை. அட சார், நீங்க வாங்கலே, அதிரடியா விளையாடுவோம், நகரத்தை சுத்தி காமிக்கிறேன். அப்புறம் உங்களை சொசைட்டில நான் இறக்கி விட்டுறேன். ஏன் சுத்தி பார்க்கணும்? நான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், பூக்கடைங்கிறது ஸ்டேஷன்ல இருந்து 10 நிமிஷம் தூரம் தான். இது சோக்கா சிங்கினுடைய டாக்ஸி சார், எல்லா இடத்துக்கும் போயிடுவோம். நீங்க இன்னைக்கு எங்களுடைய ஓபனிங் பேட்ஸ்மேன். நீங்க சிறப்பா மகிழ்ச்சியா இருங்க. இந்த முழு இடமும் நம்மளுடையது சார். சபாஷ், நீங்க 2 பேரும் இதை ஓட்டுறதுல சிறந்தவங்களாயிட்டீங்க. இப்ப நமக்கு வந்திருக்கு ரேஸ் டைம். எந்த ஒரு பேய் சக்தியும் பயன்படுத்தாம யாரு ரேஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் சர்ப்ரைஸ் பரிசு. பாஸ், இத சொல்லுங்க, பரிசு என்னவா இருக்கும்? அது ரேஸுக்கு பிறகுதான் தெரிய வரும். நீ பரிசை பத்தி நீ ஏன் கேக்குற? ரேஸ்ல தான் நான் ஜெயிக்க போறேனே. வாட் a joke. ரெடி ஸ்டெடி கோ. அடாடாடாடாடா, இவன் உண்மையிலேயே எக்ஸ்பர்ட் ஆயிட்டானே. இப்படி போனா அவன் ரேஸ் ஜெயிச்சிடுவான். நான் ஏதாவது பண்ணியாகணும். பகையில ரொம்ப பின்னாடி இருக்கான். அது வரைக்கும் நான் சாக்லேட் சாப்பிடுறேன். ஆஹா, பகைலா, என்ஜாய் த சாக்லேட். ஓ, இது பகேலாவினுடைய திட்டமா? பகேலா சாலையில வழுக்கி வந்துட்டான். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கையில இருந்து நழுவிடுச்சு. அதிரடியா விளையாடுவோம், நகரத்தை ஃபுல்லா சுத்தி காமிப்போம். இங்க பாருங்க, நம்ம நகரத்தினுடைய மிகச்சிறந்த மால். அட என்னப்பா, நீ அப்பையில இருந்து என்னை சுத்தி காமிச்சிட்டே இருக்க. 1 மணி நேரம் முழு நகரத்தையும் சுத்தி பார்த்தாச்சு. ஆனா நான் போக வேண்டிய அந்த சொசைட்டியினுடைய இடம் இன்னும் வரவே இல்லை. அட வாங்க, இன்னும் 4.3 ஓவர்ஸ் முழுசே பாக்கி இருக்கே. வந்துரும். இல்ல, எனக்கு எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே நீ இறக்கி விடு. எனக்கு காரணம் சொல்லி நேரா போக வேண்டிய இடத்து மாத்தி போயிட்டு இருக்கியா?
சரி, நீங்க ரிட்டையர் ஆக விரும்புனீங்கன்னா உங்களுடைய மேட்ச் முடிஞ்சிடுச்சு, இறங்குங்க. ஆனா வின்னிங் அமௌண்ட் எனக்கு கொடுங்க. இது எனக்கு புரியவே இல்ல. அட அதிரடியா விளையாடுவோம், நகரத்தை சுத்தி காமிக்கிறேன். வண்டி வாடகை கொடுங்க சார். வாடகை எவ்வளவு ஆச்சு? 2000 ரூபாய் ஆச்சு. இவ்வளவா? அட பூக்கடை கிட்ட சொன்னீங்க நீங்க 100 ரூபாயில முடிஞ்சிடும்னு. அட சார், நல்லா சுத்தி பார்க்கும் போது நல்லா அதிரடியா விளையாண்டோம்ல. ஓவர் ரொம்ப அதிகம் சார். அதிகமா இருக்கா? பூக்கடையா சொன்னா முதல்ல என்னை இவ்வளவு சுத்தி சுத்தி காமிக்கிறதுக்கு. அதிகமா? வின்னிங் அமௌண்ட் அதிகம். அதிரடியா விளையாடுவோம், நகரத்தை சுத்தி காமிப்போம். இப்ப நீங்க 2500 ரூபாய் கொடுங்க. இல்ல 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 இல்ல, நான் 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். உங்களுடைய முழு கிட், அதாவது உங்களுடைய சாமான்லாம் வண்டியில தான் இருக்கு, அதுவும் கிடைக்காது. அட இல்ல, சாமான் இல்லாம பூக்கடை என்ன பண்ணுமா? அப்புறம் என்ன, 2500 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டை கொடுங்க. அப்படின்னா வாடகையை கொடுங்க. அட என்னப்பா நகரம் இது? சிலர் பூக்கடையை ஏமாத்துறாங்க, சிலர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நீங்க எங்களை பார்க்க முடியுதா? அட உன்னை ஏன் பார்க்க முடியாதுப்பா? பூக்கடை எல்லாரையும் பார்க்க முடியும். இப்ப இவர் என்னை இடிக்கிற மாதிரி வந்துட்டு போனாரு சார். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒருத்தர் ஏமாத்துற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க கவலையில இருக்கீங்க. யாரோ உங்களை தப்பா வழி நடத்திருக்காங்க. நீங்களே யாரு? நான் தான் பேய்களின் பாஸ். அப்புறம் இது தக்கேலா, மைசெல்ஃப் பக்கேலா. பேய் பாஸ். பயப்படாதீங்க, எங்களை நண்பர்களா நினைச்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளை எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்த்து வைக்கிறோம். அட என்ன சொல்றதுப்பா, நான் நகரத்துக்கு வந்ததுல இருந்து தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் என்னை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. வாங்க சார், வாங்க. அதிரடியா விளையாடுவோம், ஊரை சுத்தி காமிப்போம். வண்டி வாடகை கொடுங்க சார். 2000 ரூபாய் ஆச்சு. இவ்வளவா? டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மாதிரியான மக்களை எப்படி கிளீன் போல்டு செய்யறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தக்கேலா பக்கேலா, லெட்ஸ் கோ. வாங்க, பிரச்சனையை தீர்த்துவோம். அட, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் 3 விக்கெட் விழுமான்னு பாக்குறேன். எங்க போகணும் சார்? அதிரடியா விளையாடுவோம், நகரத்தை சுத்தி காமிப்போம். நாங்க நேஷனல் பார்க் பார்க்க போகணும். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம். தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? ஆனா சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க சார். சிறப்பா செய்வோம். அதிரடியா விளையாடுவோம், நகரத்தை சுத்தி காமிப்போம். நாங்க கேள்விப்பட்டோம் நேஷனல் பார்க் இங்க தான் பக்கத்துல இருக்குன்னு. அதிரடியா விளையாடுவோம், நகரத்தை சுத்தி காமிப்போம். அவ்வளவுதான், நீங்க சுத்தி முத்தி பாருங்க. நான் சரியா கூட்டிட்டு போறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? இப்பதான் மேட்ச் தொடங்கி இருக்கு. உங்களுடைய பையன் கொஞ்சம் பெரியவனா தெரியறானே. நாங்க இவனை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். சந்தோஷத்துல சீக்கிரமா வளர்ந்துட்டோம். அங்கிள் நீங்க தவறான வழியில கூட்டிட்டு போறீங்க. பார்க் வேற வழியில இருக்கு. இல்லப்பா, நான் சரியா தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அதிரடியா விளையாடுவோம், நகரத்தை சுத்தி காமிப்போம். எனக்கு வேற இடத்துக்கு இல்ல, எனக்கு பார்க்குக்கு போகணும். மம்மி, அங்கிள் கிட்ட சொல்லுங்க. அட தம்பி, அங்கிள் ஒத்துக்க மாட்டாரு. நாம இந்த டாக்ஸிட்ட தான் சொல்லி ஆகணும். டாக்ஸிட்ட என்ன சொல்லுவீங்க? அது கேட்கவே கேட்காதே. அப்பா சொல்றத எல்லாரும் கேட்பாங்க. டாக்ஸி அண்ணே எங்க கூட்டிட்டு போறாரு தெரியல. எங்களை பார்க்குக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். அட, என்னுடைய டாக்ஸிக்கு என்னாச்சு? கூகுளில் ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட். இதெல்லாம் என்ன ஆச்சு? உங்களுடைய டாக்ஸி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது.
சரி டாக்ஸி அண்ணே, 2 வீலில் அந்த வண்டியை அங்கே கொண்டு போய் கொஞ்சம் பார்க் பண்ணிடுங்க. ஓகே. அடே, இதுல என்ன ஆகிட்டு இருக்கு? அதிரடியா விளையாடுவோம், நகரத்தை சுத்தி காமிப்போம். இந்த டாக்ஸி நம்மளை சுத்திக்கிட்டே இருக்குது. டாக்ஸி ரிப்பேர் ஆன மாதிரி தெரியுது. டாக்ஸி இல்ல, உன் எண்ணம் தான் சரியில்லை சோக்கா சிங். இந்தாங்க, பார்க் வந்துருச்சு. எடுங்க 1000 ரூபாய. ஆனா என்கிட்ட வெறும் 2000 ரூபாய் நோட்டு தான் இருக்கு. கொடுங்க, நான் 2000 ரூபாய்க்கு சில்லறை தரேன். அப்பா அப்பா, எனக்கு பார்க் போக வேணாம், இந்த டாக்ஸிலேயே சுத்தணும். இல்ல 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 இல்ல, பார்க் போங்க, பார்க். நான் வண்டி ஓட்ட மாட்டேன். வெரி குட் வெரி குட், டாக்ஸியை அப்பா ஓட்டுவாரு. ஒரு முறை இவர் எங்க வண்டி ஓட்டுனாரு, அதுல ஒரு பாகம் கூட மீறல. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பர்ட். வாங்க, நான் டாக்ஸி ஓட்டுறேன். நீங்க என் வண்டியை எப்ப ஓட்டக்கூடாது. சரி, ஓகே. அப்ப மேடம் ஓட்டுவாங்க, இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. சரியா டாக்ஸி அண்ணே? பாத்தீங்களா அங்கிள், டாக்ஸியும் ஆமான்னு சொல்லுது. நீங்க என்ன செய்யறீங்க? இது ஒரு மேட்ச் பிக்சிங். நான் நினைக்கிறேன் இது ஒரு மாயாஜாலன்னு. நான் போலீஸ் கிட்ட போவேன். டாக்ஸி அண்ணே, கொஞ்சம் நில்லுங்க. ஏன்னா இப்ப என்னுடைய ஒய்ஃப் ஓட்டுவாங்க. அப்புறம் நான் எங்க உட்கார்றது? டாக்ஸிக்கு மேல. என்னது? இல்ல இல்ல இல்ல. ஆமா, மேல நல்லா காட்டு வரும் அங்கிள், உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமா இருக்கல அங்கிள்? போதும் போதும், இப்ப நிறுத்துங்க. அதனுடைய விளையாடுங்க, நகரத்தை சுத்தி காமிங்க. என்னை இங்க இருந்து இறக்கி விடுங்க. பூக்கடை சார், நீங்களா? இப்ப அடிச்சது 4 ரன்கள். என்ன, நான் சொல்றது சரிதானே? எல்லாரையும் நல்லா சுத்த வைப்பீங்க. நீங்க சுத்தினது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அட, நானே என்னுடைய விக்கெட்டை இழந்துட்டேன். எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்றீங்க. எனக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. பூக்கடை சார், என்னை மன்னிச்சிடுங்க. இந்தாங்க உங்களுடைய பணம். அது ரெடியா விளையாடுவோம், நகரத்தை சுத்தி காமிப்போம். நான் உங்களுக்கு முழு நகரத்தையும் சுத்தி காமிக்கிறேன், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அப்புறம் உங்களை சொசைட்டில கொண்டு போய் விட்டுறேன். கொடுங்க உங்களுடைய சாமான. பூக்கடை உங்களுக்கு நன்றி சொல்றாரு. தேவைப்படக்கூடிய நபருக்கு உதவி செய்யறது எங்களுடைய வேலை. இப்ப நீங்க நல்ல சந்தோஷமா போயிட்டு வாங்க. இப்ப நான் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இன்னைக்கு ஏற்பாடுகள் எங்க எப்படி இருக்கும்? அந்த டார்க் பங்களாவுக்கு பின்னாடி ஒரு கேரேஜ் இருக்கு. அந்த கேரேஜினுடைய பேஸ்ல ஒரு அறை இருக்கு. அந்த அறையில இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் நேரா பாதாள உலகத்துக்கு போகுது. அங்கே ரசகுல்லா பிசாசினுடைய மிகப்பெரிய ஒரு பங்களா இருக்குது. அப்புறம் குலாப் ஜாம் டிராகுலா அங்கிள் அங்கதான் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இன்னைக்கு இரவு சிறப்பு இன்விடேஷன் உங்களுக்கு அனுப்புவாங்க பாஸ். அட, what are we waiting for? Let's go!